அனைவருக்கும் நற்புலரி. 2021 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் எடுக்கப் போகிற தீர்மானங்கள், அதற்கான உத்திகளை பற்றி ஒவ்வொரு நாளுமே மிகச் சிறப்பாக தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு தினமும் காலை நட்புலரை சேவஸ் சேவஸின் முதல் நிலையமாக எஸ் சைலன்ஸ். அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி தங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும். அடுத்ததாக கண்களை திறக்கவும். அஃபர்மேஷன். தீர்மானங்கள், சங்கல்பங்கள் அதனை அடைந்ததாக நினைத்து அதனை சத்தமாக மியூட் செய்து சொல்லவும். அடுத்ததாக விஷுவலைசேஷன். நீங்கள் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து கண்களை மூடி காட்சிப்படுத்தி பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். அனைவரும் சுவாச பயிற்சி. மூச்சினை வயிற்றின் வழியாக 3 செகண்ட் உள்ளே இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் வெளியே விடவும். இதனை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ரீடிங். இன்றைய தலைவர் பில்கேட்ஸ். 1955 தற்போது வரை இருக்கும் பில்கேட்ஸ் அவர்கள்
co-founder of Microsoft, revolutionized the technology industry. His visionary leadership and contribution to personal computing shaped the modern digital era. Beyond his success in business, Gates is a prominent philanthropist focusing on global health and education through the Bill and Melinda Gates Foundation. His commitment to addressing pressing global challenges highlights the potential of technology and wealth to drive positive changes on a global scale. இவர் தொழில்நுட்பம் அப்படின்ற இந்த டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஃபீல்டு, இந்த ஒரு ஃபீல்டு மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன் மூலயமா பண்ணது இந்த உலகத்துல இருக்கிற அனைவர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி பல ஒரு நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான பில்கேட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள இணையத்தில் தகவிறக்கம் செய்து கொண்டு படிக்கவும். அடுத்ததாக எஸ் ஸ்கிரைபிங். நீங்கள் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்தாக நினைத்து எப்படி அஃபர்மேஷன் செய்கிறோமோ அதே போல நாம் எந்த அளவு அடைந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி அடைய போகிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன, இப்படி நாம் தினமும் எழுதி அன்றைய நாளை தொடங்கினால் அந்த நாள் நிச்சயமாக வெற்றி நாளாக அமையும். அந்த நாள் அடங்கிய நம் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமையும். அந்த வகையில் நம் நட்புறவில் சேவஸ் தினமும் காலை மிக சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது என்ற நம்பிக்கையுடன் அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க நற்புலரியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான நம்முடைய லட்சுமணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை வேளையில் நற்புலரி தளத்தில் இணைந்து நல்லதொரு பயிற்சியை பெற வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் இனிதை வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று நமக்கு தீர்மானங்கள் 2024 தி ரெசல்யூஷன் 2024 என்கிற தலைப்பின் கீழ் பயிற்சி தர வந்திருக்கக்கூடிய பயிற்சியாளர் குறித்த ஒரு அறிமுகம். இவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். நிகில் ஃபவுண்டேஷன் மற்றும் பஞ்ச் குருகுலம் போன்ற அமைப்புகளின் பயிற்சியாளராக இருந்து வருகின்றார். எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி சைக்காலஜி, பிஎட் போன்ற கல்வி தகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய இவர் சிறிது காலம் இயற்பியல் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். தொடர்ந்து பல பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பல வியாபார நிறுவனங்களுக்கும் பெண்கள் அமைப்பிற்கும் பயிற்சியாளராக செயல்பட்டு வந்திருக்கின்றார். உளவியல் ரீதியாக பயிற்சிகள் வழங்குவதில் இவருக்கு தனி சிறப்பு உண்டு. ஜேசிஐ திருநெல்வேலி ட்ரெண்ட் செட்டர் கிளை இயக்கத்தின் உறுப்பினராகவும் இருந்து வருகின்றார். என்எல்பி பிராக்டிஷனராக இவர் கூடுதல் தகுதியும் பெற்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து அவரை வரவேற்று உங்களிடம் அறிமுகம் செய்து பயிற்சி தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் ஜே குமுதா அவர்களே. ஆம், இன்றைய பயிற்சியாளர் ஜே குமுதா அவர்கள் நமக்கு பயிற்சியை வழங்க இருக்கின்றார். அவர் பயிற்சியை கண்டு கேட்டு பார்த்து ரசிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். மேடம், உங்களோட வாய்ஸ் கேட்கல. கேக்குது மேடம். ஹெட்போன் எடுத்துறட்டுமா? இல்ல, கரெக்டா இருக்குங்க. உங்களுடைய வியூவை மட்டும் கரெக்டா வச்சுங்க. நீங்க லேப்டாப்ல இருந்து இணைச்சிருக்கீங்களா, மொபைல்ல இருந்து இணைச்சிருக்கீங்களான்னு தெரியல. அது கரெக்டா வச்சுங்க. உங்க ஃபேஸ் கரெக்டா தெரியற மாதிரி வச்சுங்க. இப்ப கரெக்டா இருக்கு. நீங்க வாய்ஸும் கரெக்டா இருக்கு. நீங்க ப்ரொசீட் பண்ணலாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ரெசல்யூஷன் 2024ன்னு சொல்லும்போது எனக்குள்ள பல கேள்விகள் வந்துச்சு.
ஏன்னா எப்போதுமே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், அதுவும் புது வருஷத்துல எடுக்கும்போது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றமா அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. எப்படியெல்லாம் வாழ்க்கையில ரெசல்யூஷன் எடுத்தவங்கள பத்தி நான் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வாழ்க்கையில வெற்றி பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீர்மானம் கண்டிப்பா இருக்கும். இது மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள்கிட்ட கூட இருக்கு. உதாரணமா நம்ம கழுகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கழுகு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கழுகோட வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா, அதோடைய வாழ்நாள் வந்து 75 ஆண்டுகள் இருக்குமாம். அது 40 ஆண்டுகள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதோடைய ஃபெதர்ஸ் எல்லாம் வெயிட் போட ஆரம்பிச்சிரும். அதால வந்து பறக்க முடியாது. அதோடைய அலகு வந்து வளைஞ்சிருக்கும். இரைய வந்து கொத்தி சாப்பிட முடியாது. அதோடைய கால் பாத்தீங்கன்னா, அந்த இரைய பத்தி பிடிக்கிறதுக்கு வசதியா கால் இருக்காது. ஒண்ணோட ஒண்ணு பிணைஞ்சு இருக்கும். அப்ப அதுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா அது வந்து இறந்து போகணும். அப்ப அது என்ன பண்ணுவான்? உயரமான இடத்துல போய் பாறைகள் மேல உட்கார்ந்து தன்னுடைய ஃபெதர்ஸ் எல்லாமே பிச்சு போடுமாம். கடுமையான வலி இருக்கும். அந்த வலியையும் பொறுத்துட்டு அலக வந்து பாறையில வந்து அப்படியே வந்து மோதி மோதி உடைக்குமாம். உடைச்சிட்டு ஒரு 150 நாள் கிட்டத்தட்ட 5 மாசம் வந்து அதுக்கு கிடைக்கிற உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த பாறையிலே இருந்துட்டு பிரம்மாண்டமா 5 மாதத்துக்கு அப்புறம், அதாவது 150 நாளுக்கு அப்புறம் பிரம்மாண்டமா அது கீழே இறங்கி வருமாம். தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காகண்டி போகுது. இதே மாதிரி நம்மளும் நம்மகிட்ட வந்து நம்மள அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில நிறைய தீர்மானங்களை எடுக்கணும். என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் படிச்சேன் கழுகை பத்தி படிக்கும்போது, அதாவது கழுகு வந்து அதனுடைய லைஃப் பார்ட்னரை எப்படி செலக்ட் பண்ணுமா தெரியுமா? பெண்களுக்கு வந்து ஒரு ஃபெதரை எடுத்து அலகுல வச்சுட்டு, இறக எடுத்து அலகுல வச்சுட்டு, உயரமான இடத்துல இருந்து அந்த இறக வந்து போடுமாம். போடும்போது இந்த ஆண்களுக்கு வந்து பத்தி பிடிக்குமா, மறுபடியும் இது போடுமா. ஆண்களுக்கு அந்த காற்றுடைய வேகம் அதிகமா இருக்குமா. அந்த இதுலயும் வந்து ஆண்களுக்கு வந்து கரெக்டா அந்த ஃபெதரை வந்து பிடிக்குமா. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10, 15 தடவை ட்ரையல் நடக்குமா. அதுக்கப்புறம் தான் இந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணுமா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வாழ்க்கையில எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் நம்ம வந்து தெளிவான நிலையில இருக்கணும். தெளிவான மனநிலையில இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கரெக்டான ஒரு முடிவு வந்து எடுக்க முடியும். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி என்ன பண்ணும்? 8 அடி உயரத்துல இருந்து தான் குட்டிய போடும். குட்டிய போட்டு ஒரு சில செகண்ட்லயே என்ன பண்ணும் அப்படின்னா, அத வந்து எட்டி உதைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மற்ற மிருகங்கள்லாம் பாக்குது, என்னடா இப்படி எட்டி உதைக்குதே அப்படின்னு. ஆனா அது அந்த காட்டு வாழ்க்கைக்கு தன்னுடைய குழந்தைய வந்து தயார் பண்ணணும், தன்னுடைய குட்டிய தயார் பண்ணணும் அப்படின்னு தான் அப்படி எட்டி உதைக்கிறது. கொஞ்ச நேரத்திலேயே ஒட்டக சிவிங்கி வந்து எழும்பிடும். இது எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் எப்போதுமே நம்ம வந்து கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கக்கூடாது. கம்ஃபோர்ட் ஜோன விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒட்டக சிவிங்கி கிட்ட இருந்து நம்ம வந்து கத்துக்கிட்டோம். ஆனா அதே நேரத்துல கங்காரு பாருங்க. கங்காரு என்ன பண்ணும்? எப்போதுமே அதனுடைய குட்டிய வந்து வயித்துக்குள்ளேயே வச்சிருக்கும். ஒரு பேக் மாரி இருக்கும். அதிலேயே வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் எங்க போனாலுமே அது கொண்டு வரும். அப்போ கங்காரு மாதிரி இல்லாம, இந்த ஒட்டக சிவிங்கி மாதிரி, கழுகு மாதிரி நம்ம வாழ்க்கையில முக்கியமான காலகட்டத்துல கரெக்டான நம்ம முடிவுகள, தீர்மானங்கள நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரையாரிட்டைஸ் ரொம்ப முக்கியம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, அதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு அழகான கடற்கரை, அந்த கடற்கரையில வந்து ரெகுலரா கப்பல் வந்து போயிட்டே இருக்குமாம். அதுல ஒரு கலங்கரை விளக்கு இருக்கு. அப்போ அதுல ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய வேலை என்னன்னா, அந்த கலங்கரை விளக்கத்துக்கு வந்து எண்ணெய் ஊத்தணும். அப்பதானே அந்த கப்பல் வரும்போது, இருட்டுல வரும்போது அந்த கலங்கரை விளக்கத்தோட வெளிச்சத்துல கப்பல் கரெக்ட்டா வந்துரும். அப்ப இவர்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருந்திருக்கு. ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, "தம்பி எனக்கு வீட்ல விளக்கு வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல. கொஞ்சம் எண்ணெய் குடுப்பா" அப்படின்னு சொன்ன உடனே அவரு கொஞ்சம் எண்ணெய் குடுத்திருந்தாரு. அடுத்த நாளு என்ன ஒரு லேடி வந்து கேக்குறாங்க, "ஐயா எனக்கு எண்ணெய் இல்ல. வீட்ல வந்து எ அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல. கொஞ்சம் குடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே குடுத்திருக்காரு. இப்படியே ஒவ்வொருத்தரா வந்து கேட்க கேட்க குடுத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து எண்ணெய் எல்லா எண்ணெயுமே காலியா போயிட்டு, கப்பலுக்கு ஊத்த முடியல. கப்பலுக்கு எண்ணெய் ஊத்த முடியாததுனால
கலங்கரை விளக்கத்துக்கு எண்ணெய் ஊத்த முடியாததுனால விளக்கு வந்து எரியல. அதே நேரத்துல கப்பல் வந்து வழி தெரியாம தட்டு தடுமாறி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுல இருந்து என்ன அப்படின்னா, நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அதை வந்து கரெக்டா ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக வாழ்க்கையில நம்ம வந்து கரெக்டான தீர்மானங்களை வந்து கண்டிப்பா எடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது அதை ஆசீர்வாதமா எடுத்துக்கணும். அது என்ன, துன்பங்களை எப்படி நம்மள ஆசீர்வாதமா எடுக்கணும் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்றோம், அந்த கஷ்டத்துக்குள்ளேயே வந்து இருந்து யோசிக்கிறோம். நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கலையே அப்படின்னு அந்த கஷ்டத்துக்குள்ளே இருந்து யோசிக்கிறோம். அந்த கஷ்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே இருந்து யோசிக்கும் போது, நம்ம ஒரு 3வது நபரா யோசிக்கும் போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸ்ல இருந்து நல்ல தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பானதாக இருக்கும். அதாவது நமக்கு சரியான விடை கிடைக்காததுக்கு கூட காரணம், அதற்கு ஏற்றால போல நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறனால தான். எப்போதுமே இறைவன் வந்து எல்லாத்துக்குமே கஷ்டத்தை கொடுக்கறது இல்ல. நம்மளால அதை ஏத்துக்கொள்ள முடியும், நம்ம அதுல இருந்து பக்குவப்பட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காகண்டிதான் இறைவன் வந்து துன்பங்களை தர்றாரு. அந்த துன்பங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதத்தோட எடுத்துக்கணும். அடுத்தல பாத்தீங்க அப்படின்னா, அதிகமா சிரிக்கணும். அதாவது சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் அப்படின்னா மனுஷன் மட்டும்தான். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 4 வயதுடைய குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 300 தடவை சிரிக்குதாம். அதே இது வயசு வந்தவங்க 15 முறை தான் சிரிக்கிறாங்களாம். அதாவது சிரிப்பு அப்படிங்கிறது வில்லியம்ஸ் ஜேம்ஸ் என்ன சொல்றாரு, நாம் மகிழ்ச்சியுடன் இருப்பதினால்தான் சிரிப்பதில்லை, சிரிப்பதினால் தான் நாம வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, பொதுவாவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல வந்து குடும்ப பிரார்த்தனைன்னு வச்சிருப்பாங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு டெய்லி அல்லது வாரத்துல ஒரு 3 நாளாவது 10 முதல் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் எல்லா குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோக்குகளையோ கதைகளையோ சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சா நம்ம உடம்பும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். அதை கூட நம்ம ஒரு தீர்மானமா கண்டிப்பா வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகள்லயும் 4 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் 3 செல்லுல தான் இருக்கிறாங்களே தவிர அந்த குடும்பமா நம்ம ஒன்றிணைந்து செய்யும் போது நல்ல ஒரு பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதாவது வாழ்க்கைய வந்து ரசிச்சு வாழணும். எப்பவுமே சொல்லுவாங்க அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் தே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சமீபத்துல கூட ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிருந்தால அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 56 வயசு ஆயிடுச்சு. ஒரு ஸ்கூல்ல வந்து ஹெச்எம்மா இருந்து அவங்க வந்து விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. அப்ப பயங்கரமா வந்து புலம்புறாங்க. எனக்கு ஸ்கூல்ல கிடைச்ச மரியாதை கூட வீட்டுல கிடைக்கல, என்னை யாருமே மதிக்கல, எல்லா வேலையும் நான் ஒத்தையில தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், யாரையுமே யாரும் மாத்த முடியாது. அவங்கவுங்கள நம்ம வந்து அவங்கவுங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாதி பிரச்சனை இல்ல. அப்ப உங்களை நீங்க எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க சொன்னேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இப்ப சின்ன வயசுல ஏதோ ஒரு மியூசிக் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஒரு டான்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதை இந்த வயசுல வந்து தொடரலாமே. தொடரும் போது வாழ்க்கை இன்னும் வந்து நமக்கு பிரகாசமா இருக்கும். பொதுவா சொல்றாங்க, நம்மளுடைய மைண்டுக்கு புது புது விஷயங்கள் நம்ம கொடுக்கும் போது நம்மளுடைய மனசும் உடலும் வந்து ஆரோக்கியமா இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, 52 வயசு ஆகுது. இப்பவும் அவங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறாங்க, டெய்லி டான்ஸ் கிளாஸ் போறாங்க, அவங்கள ஆக்டிவா வச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம வேலைக்கு போறது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்மள ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா வச்சுக்கிட்டா நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. என்ன ஒண்ணு, எப்போதுமே ஒரு புத்தகம் எங்க போனாலுமே நம்ம ஒரு புக்கு கையில வச்சுக்கிறது நல்லது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரிப்பட்ட நேரத்துல புத்தகங்களை படிக்கும் போது மனசு வந்து ரொம்ப வந்து இதமா இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல தான் நிறைய பாக்குறோம், வாட்ஸ்அப்ல தான் நிறைய புக்குகள் வாசிக்கிறோம். அதை விட நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கா வச்சு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். ஒருத்தர் சொன்னாரு, அதாவது புக் மட்டும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய கவலைகளும் நமக்கு வந்து மறந்து போயிடும். அடுத்தால நன்றி செலுத்துறது, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
எப்போதுமே நம்ம எந்தெந்த விஷயங்களுக்கு நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது, கிராட்டிடியூட் பண்ணும்போது, இன்னும் நிறைய வந்து இந்த பிரபஞ்சம் வந்து குடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அதாவது நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன போடுறோமோ, அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்குது. நல்ல எண்ணங்கள போட நமக்கு நல்ல எண்ணங்கள் தான் கிடைக்கும். அன்னைக்கு ஒரு கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணும்போது கூட ஒரு சார் சொன்னாங்க. அதான் நம்ம இந்த வெறுப்பு, கோபம் இது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்துல போடும்போதுதான், அது மற்றவங்க மூலமா திருப்பி நமக்கு வருது. அப்போ நம்ம எந்த அளவு நன்றி உணர்வையும், அன்பையும் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் அது வந்து நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நாகேஷ் ஒரு புகழ்பெற்ற சிரிப்பு நடிகர். அப்போ ஒரு தடவை அவர்ட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டாங்களாம், நீங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரும், புகழும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சிட்டு, ஆக்சுவலா உங்களுக்கு தான் கிடைக்கணும். பட் இன்னொருத்தவங்களுக்கு அது போய் சேர்ந்துட்டு அப்படின்னா, நீங்க என்ன மாரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நம்ம இப்போ ஒரு வீடு கட்டும்போது இந்த சாரம் மாதிரி கட்டுவோம். அதுல மேல நின்னு இந்த இது பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறதுக்காகவே அதை யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை தூக்கி பின்பக்கம் போட்டுருவோம். ஆனா அந்த கம்புகள்லாம் வருத்தப்படுறதே இல்ல. அதே நேரத்துல நம்ம வீடு பால் காய்க்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வாழை மரம் கட்டியிருப்போம். வாழை மரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே நம்மள முன்னாடி கொண்டு கட்டியிருக்காங்களே அப்படின்னு. 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது அதுல உள்ள அந்த வாழை இலையெல்லாம் ஏதாவது வந்து பறிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கம்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வீட்டுக்கு வந்து நம்ம தயார் பண்ணுவோம். அதே மாதிரிதான் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மள வந்து அச்சுறுத்தினாலும், நம்மளுடைய கவனம் முழுவதுமே எங்க இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இதுல நம்ம ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில நல்ல தீர்மானங்கள எடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, மெயினா காலையில சீக்கிரம் எழும்புறது. காலையில சீக்கிரம் எழும்பிட்டாலே வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து வாழ்க்கையில ஒருபடி முன்னேறி போகலாம். வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாருமே காலையில சீக்கிரம் எழும்புனவங்க தான். காலையில சீக்கிரம் எழும்பணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு தகுந்தபடி நம்மளுடைய ஷெட்யூல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இரவு சீக்கிரமா தூங்க போயிட்டு, காலையில சீக்கிரமா எழும்பும்போது, நம்மளுடைய மனசும், உடம்பும் வந்து புத்துணர்ச்சியா இருக்கும். புது புது விஷயங்கள செய்யலாம். வாழ்க்கையில அதாவது ஒரு 4 விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். டெய்லி வந்து டயரி எழுதலாம். டயரி எழுதுறது அப்படின்னா, பொதுவா நம்ம எல்லாருமே எழுதுவோம். நம்முடைய வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவங்கள் பத்தி எழுதலாம். இப்படியே எழுத ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காட்டு நமக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் தான் நமக்கு நெறைய கிடைக்கும். அதனால நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நெறைய தீர்மானங்கள், புது புது தீர்மானங்கள் நம்ம வந்து எடுக்கணும். அந்த தீர்மானங்கள எடுக்கிறதோட இல்லாம, அத வந்து அப்ளை பண்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நியூ இயர் வந்த உடனே ஃபிட்னஸ் சென்டர்லலாம் ஒரு ஆஃபர் போடுவாங்க. 2 மாசத்துக்கு நீங்க ₹2000 கட்டுனா போதும். இல்ல ₹4000 கட்டுனா போதும் அப்டிம்பாங்க. அப்ப எல்லாருக்கும் பரவாயில்லையே 2 மாசத்துக்கு ₹2000 தான் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டு போய் சேருவாங்க. ஆனா அதுல பார்த்தா 1, 2 பேர் தான் ரெகுலரா போவாங்க. ஆனா ரெசல்யூஷன் அப்டிங்கிறது வருஷத்துல மட்டும் தான் எடுக்கும் அப்டின்னு கிடையாது. எல்லா காலகட்டத்திலயும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுல மெயினா செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல. இன்னைக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதோ அப்படின்னு கூட சில நேரங்கள்ல தோணும். அதாவது யார் எப்படி இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எல்லை கோட்டை நம்ம வந்து தீர்மானம் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம அந்த தீர்மானத்தை எப்போது இருந்துமே எடுக்கலாம். நேத்து கூட ஒரு காலேஜ் பிரின்சிபால் ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் எப்போதுமே வந்து பொய் சொல்லவே மாட்டேன், ஜென்யூனா இருப்பேன், எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தீர்மானங்கள் எல்லாம் எப்போதுமே நம்ம வந்து வாழ்க்கையில வந்து கண்டிப்பா கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். இன்னும் நம்ம புது புது தீர்மானங்கள் எடுக்கலாம் அப்படின்னா, நெறைய சுற்றுலா போகலாம். நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம். ஆனா சம்பாதிக்கிற காச வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சேர்த்து வைக்கிறோம். இப்ப ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சுற்றுலா போவாங்க. நெறைய இடங்களுக்கு நம்ம சுற்றுலா போம்போது, நமக்கு புது புது மனிதர்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புது புது விஷயங்கள நம்ம வந்து கத்துக்கலாம். அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு 5 பேருக்காவது சாப்பாடு குடுப்பாங்க. ரொம்ப அதுக்கு வசதியா இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. மனசு இருந்தாலே போதும். அப்போ ஒரு 5 பேருக்கு நம்ம சாப்பாடு குடுக்கும்போது, அத பார்த்து வளர்ற குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? மத்தவங்களுக்கு
ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி தீர்மானங்களை நாம எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது அப்ரிசியேஷன், பாராட்டுக்கள். பாராட்டுறது வந்து நல்ல விஷயம். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு எல்லா தடவையும் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க. ஒரு தடவை செகண்ட் ரேங்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கும். அப்ப நான் ஒரு தடவை சொன்னேன், ஒரு தடவை நீங்க செகண்ட் ரேங்க் வாங்குறீங்கல்ல, வாங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்கள நீங்க பாராட்டி பாருங்க, உங்களுடைய மைண்ட் வந்து ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு. எப்போதுமே நம்மள மத்தவங்கள பாராட்டுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அத வந்து நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா வந்து செய்யணும். செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பக்குவத்தை நம்ம வந்து பக்குவம் நம்மகிட்ட இருந்தாதான் நிச்சயமா என்ன செய்ய முடியும்? மத்தவங்கள வந்து பாராட்ட முடியும். பாராட்டும் போது நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் செய்த நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு நீங்கிரும். எப்போதுமே நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை வந்து மனசார நம்ம வாழ்த்த அவங்க கிட்ட கூட மாற்றங்கள் வரும். யாரையுமே நம்ம வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தக்கூடாது. முத்திரை குத்தாம அந்த சூழல்ல அவங்க அப்படி நடந்தாங்க அப்படின்னு அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம், புரிந்து கொண்டோம் அப்படின்னா அவங்கள வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன சொல்றாங்க, உளவியல் ரீதியா என்ன சொல்றாங்க, மத்தவங்க மேல எரிச்சல், கோபம், வெறுப்பு வரும்போது நம்மளுடைய உடல்நிலை தான் பாதிக்கப்படுது. யாரையுமே யாரும் வந்து மாத்த முடியாது. அவங்கவங்கள நம்ம வந்து அவங்கவங்களா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய தூரங்கள் வந்து டிராவல் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த ரெசல்யூஷன் 2024ல வந்து நம்ம நிறைய பர்சனாலிட்டியை பத்தி பார்த்தோம், கழுகை பத்தி பார்த்தோம், அப்புறமா ஒட்டக சிவிங்கி பார்த்தோம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பார்த்தோம். இதுல நீங்க என்ன தீர்மானங்கள், என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த நற்புலரி அமைப்பிற்கு மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு குமுதா அம்மையார் வந்து சிறப்பான ஒரு அழகான ஒரு நமக்கு ரெசல்யூஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு நம்மளுடைய ஆறறிவுக்கு எட்ட வேண்டிய விஷயங்களை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களை வச்சும் நிறைய இடத்துல நன்றி உணர்வா இருக்கணும். இல்லத்துல இருந்து நம்ம உள்ளத்துல தாங்கி நம்மளுடைய தீர்மானங்களை எடுக்கணும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அந்த பின்னூட்ட நேரம் வந்து இருக்கிறது. ஒவ்வொருத்தவங்களா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி நான் அழைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. என்னுடைய கருத்து நான் இறுதியா சொல்றேங்கம்மா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பிருத்திவிராஜன் சாரை அழைக்கிறோம் அன்புடன். வாங்க ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்குங்க. அனைத்து நற்புலரி உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். சகோதரியோட செஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நான் கொஞ்சம் சில காரணங்களுக்காக லேட்டா தான் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தது. நான் முக்கியமா எடுத்துட்டு இருந்த டேக்அவே என்னன்னு பாத்தீங்கன்னா, கலங்கரை விளக்கத்துக்கு வச்சிருந்த எண்ணெயை வந்து ஒருத்தரும் தன்னுடைய காரணங்கள் காட்டி இது எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு நம்ம இறக்கம் காட்டும் போது முக்கியமான பர்பஸ் அப்படிங்கிற சால்வாகவும் போயிடுது அப்படிங்கிறத சொன்னாங்க. தெளிவா இருக்கணும், நோக்கம் தெளிவா இருந்தால் மட்டும்தான் சக்சஸ் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி புத்தகம் படிக்கிறதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பத்தி சகோதரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சகோதரி. இன்றைய பயிற்சி வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்தது சகோதரி. வாழ்த்துக்கள். சிறப்பையா, அழகான ஒரு பின்னோட்டத்தை வழங்குனீங்க. உங்களுக்கு நற்புலரி சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். அடுத்த நபர் வந்து தங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். ஏவி ராமநாதன் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. ஐயா ஏவி ராமநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா ஜாக்லின் வேலு மேம், வாருங்களம்மா. வணக்கம், அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். மேடம் வந்து இன்னைக்கு அழகா சொல்லியிருந்தாங்க. அதாவது மனிதர்கள் மட்டும்தான் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுல விலங்குகளே எடுக்கும்போது பறவைகள் மீது அதுங்களுக்கே ஒரு குறிக்கோள் இருக்கு பாரு, நமக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. தேங்க்யூ மேடம். ரொம்ப
எனக்கு வந்து நிறைய இன்னைக்கு விஷயங்கள் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். சிறப்பு மேடம். அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நற்புலை சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். அடுத்த நபர் வந்து ஏவி ராமநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இருக்காங்களா இணைப்புல என்னன்னு தெரியல, இணைய சிக்கல் நினைக்கிறேன். அடுத்த நபர் வந்து சொல்லலாம். ஏன்னா அம்மாவுடைய அந்த செஷனுக்கு அவங்க பின்னோட்ட வரிகள் சொல்லும் பொழுது உற்சாகமா இருக்கும். வாருங்கள். ஏவி ராமநாதன் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். இப்ப நெட்வொர்க் இஷ்யூ இல்லையா? வாருங்கள் ஐயா. ஏன்னா கட் ஆயிட்டே இருக்கு. சரி, இறுதியாக அவருக்கு வாய்ப்பு வழங்கலாம். அடுத்த நபர்கள் வந்து கை உயர்த்துமாறு கேட்கின்றோம். ஏன் நெட்வொர்க் இஷ்யூ போயிடுச்சா? தங்களால் பேச முடியும்னா பேசுங்க ஐயா. அடுத்த நபராக திரு ஆனந்தன் டிடி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா, உங்களை மேலான கருத்தை தெரிவிக்கவும். வணக்கம் மேடம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ சிறப்பு மேடம், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேட்கிறது, அதுக்குதான் சிறப்பு. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ மேடம். அழகா அந்த கழுகுனுடைய ஒரு மேற்கோளை காட்டி ஒரு சிறப்பான ஒரு கருத்து, அதாவது இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம் வந்து அப்டேட்டடா வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன தேவைப்படுதோ அதற்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறப்பான கருத்தை சகோதரி அவர்கள் வழங்கினார்கள். அதுதான் இன்னைக்கு நான் இந்த பயிற்சியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக நான் நினைக்கின்றேன். அருமையான ஒரு சுருக்கமாக சொன்னாலும் சிறப்பான கருத்துக்களை எடுத்து கூறினார் சகோதரி. அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலான கருத்துக்கள் தெரிவித்த ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு நற்புலை சார்பாக அடுத்ததாக திரு ஏவி ராமநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. நன்றி நித்யாதேவி அவர்களே. 3 முறை முயற்சி செய்யும் பொழுது உள்ளே வர முடியாமல் போனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, என்னுடைய ப்ளூடூத் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ளூடூத்ல என்ன பிரச்சனையோ தெரியல, என்னால உள்ள நுழைய முடியாம ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்தது. அதான் உள்ள நுழைய முடியல. இப்ப சரியாயிடுச்சு. ஒரு மிக அருமையான ப்ரோக்ராம். திருமதி குமுதா அவர்களுடைய ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா, அவங்களுடைய மிகப்பெரிய ஆற்றல் வந்து சொற்பொழிவு ஆற்றல். சொற்பொழிவு அவங்களுக்கு மிகப்பெரிய பலம். எந்த ஸ்லைடும் யூஸ் பண்ணல, வேற எதுவும் யூஸ் பண்ணல. முழுக்க அழகா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி மிக அருமையாக ஏராளமான உதாரணங்களையும் ஏராளமான ஒரு அனுபவங்களையும் சேர்த்து அந்த ரெசல்யூஷன் 24 2024 என்ற தலைப்பில் மிக அருமையான ஒரு நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். அந்த கங்காரு, அப்புறம் ஒட்டகம், அதை பற்றிய சொன்ன விஷயங்கள், அப்புறம் கலங்கரை விளங்கத்தை வச்சு அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அப்புறம் அந்த பயணங்கள் அதிகம் செய்யுங்கள், புத்தகங்கள் நிறைய படியுங்கள், அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாம செகண்ட் ரேங்க் வாங்கினாலும் அதெல்லாம் என்ன, அதுல என்ன வருத்தம் என்ன இருக்கு? அவங்கள பாராட்டிட்டீங்கன்னா அந்த சந்தோஷமே உங்களை வந்து நிறையவே உங்களை மேல மேல பயணத்தில் மேல மேல செல்வதற்கான ஒரு உந்துதலை கொடுக்குமே. அப்படி மாதிரி நல்ல அருமையான உத்திகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல ரெசல்யூஷன் 2024 என்ற தலைப்பில் தான் எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் மட்டும் இல்லாமல் எல்லோரும் எந்த மாதிரி ரெசல்யூஷன்லாம் எடுத்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதற்கான அருமையான உத்திகளையும் கொடுத்திருக்கிறார். ஸோ மொத்தத்தில் மிக அருமையான ஒரு உரை அண்ட் நல்ல கருத்துக்களையும் அனுபவங்களையும் தொகுத்து வழங்கிய திருமதி குமுதா அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் மேலும் மேலும் வாழ்க்கையில் எல்லா துறையிலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க. வெல்டன் மேடம் குமுதா. வாழ்க வளமுடன். காட் பிளஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு ஐயா. ஏன்னா ஒரு தீர்மானம்ன்றது எடுக்கும் போது கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதை சொல்வதற்கான பின்னோட்டத்துக்கே தடைகள் ஏற்பட்டதை வருத்தத்துடன் தெரிவித்து அழகானது ஒரு பின்னோட்டம் வழங்கிய ஏவி ராமநாதன் ஐயா அவர்களுக்கு நற்புலை சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். அடுத்த நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும். நன்றிங்க ஐயா. நிச்சயமா. வணக்கம் அம்மா. குமுதா மேம் வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய உரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது விலங்குகளிடமிருந்து நம்ம எப்படி கத்துக்கணும்,
அப்படிங்கிற ஒரு நல்ல பாயிண்ட்டை வந்து முதல்ல எடுத்து வச்சீங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல் எண்ணெய் பத்தி பேசியிருந்தீங்க. அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. கொடுக்க வேண்டிய காலத்துல வந்து கரெக்டா நம்மளுக்கு வச்சுட்டு அப்புறம் கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து நல் விடியலா இருந்தது உங்களுடைய பேச்சு. அப்புறம் டைரி எழுதுறதை பத்தி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அப்ரிசியேஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க மேம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி மேடம். பக்கனி மேம் வந்து சிறப்பானது ஒரு பின்னோட்டம் வழங்கியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்கவுங்க அவங்களுடைய வந்து எடுத்திருக்காங்க. சிறப்பு. நற்புலை சார்பாக அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துதலும். ஏதேனும் நபர்கள் வந்து பின்னோட்டம் வழங்கணும்னா கையை உயர்த்தவும். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. இப்ப ரொம்ப என்னென்ன நமக்கு தேவை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்தது. அதுலயும் குறிப்பா வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தோழை கூட போய் இன்றும் வந்து நடன வகுப்பிற்கும் சிறந்த ஒரு ஆங்கில பயிற்சி எடுக்கவும் பேசுவதற்கும் செல்கிறார்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு. ஏன்னா அது வந்து செய்யணும். இன்னைக்கு நான் 52 வயசு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அது வயதை நாங்க நோக்கில் அந்த கிளாஸ் வேணா லைட்டா சிரிக்கலாம். ஆனா அகம் சிரிக்கணும்னு சொன்னீங்க. ஏன்னா மனிதன் சிரிக்க தெரிந்த ஒரே ஒரு விடயத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னா இந்த 6 அறிவு படைத்த ஒரு மனிதன் மட்டும்தான். வேற எதுவும் சிரிக்குதா என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்க. ஆனா நான் வந்து நிறைய நேரங்கள்ல அந்த செடிகள் கிட்ட சிரிச்சு விளையாண்டுருக்கேன். அப்புறம் நம்மளோட பெட்ஸ் கூட அது வந்து அதுக்கும் கொஞ்சம் கம்மியான வயசுதான். சில நேரங்கள்ல வந்து உயிரற்ற பொருள் கூட கூட நான் விளையாண்டது உண்டு. ஏன்னா அதுக்கு உயிர் இருக்குன்ற மாதிரி கற்பனையில நான் நிறைய படிச்சது உண்டு. எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 நம்பரை எழுதுறோம் 25ன்னு எழுதுறோம்னா அத பக்கத்துல நசுக்கி எழுதிருவாங்க பசங்க. 2 மேலேயே 5 தூக்கி போட்டுருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், உன் மேல நான் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் வலிக்கும். அது மாதிரிதான் அந்த 2 மேல 5 போட்டா, ஒருவேளை 5 மேல 2 போட்டா வலிக்காதான்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உயர்ந்தபட்ச நம்பர் கூட சின்ன நம்பரா அந்த அளவுக்கு சின்ன குழந்தைங்க கிட்ட கூட லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முன்ன பேசினவங்களாம். இன்னைக்கு நீங்க சிறப்பான தகவல் கொடுத்துருக்கீங்க. நிஜமாவே புத்தகம் பக்கத்துல வச்சுக்கணும். அகம் உள்ள இருக்கு அப்படின்னா அது புத்தாக்கமா இருக்குன்னா புத்தகம் இருக்கணும். அந்த 2 விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிறப்பான தகவலை நிறைய கொடுத்துருக்கீங்க. அமுத சுரபி அப்படின்றது அல்லல்ல குறையாத மாதிரி இன்னைக்கு குமுதா அப்படின்ற பேர்ல ஒரு எழுத்து தான் மாறுபட்டு இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு குன்றளவு போகக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்றளவு என்றளவுமே அது நிலைச்சு நிற்கணும் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. இறுதியாக லட்சுமி நாராயண ஐயரை அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. நிச்சயமாக சார் கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை. இதுவரை ஒரு பின்னோட்ட வழிகளை கொடுத்து இன்றைய பயிற்சியாளர் குமுதா அம்மையாருக்கு உற்சாகமூட்டிய அத்துணை நண்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் குமரேசன் ஐயா மற்றும் லட்சுமி நாராயணன் சுமதி அம்மையாருக்கும் நன்றிகளை தெரிவித்து நாளை ஒரு நல்லதொரு ஆளுமையுடன் சந்திப்போம் என்ற அகமகிழ்வுடன் நற்புலரி இந்த நிகழ்வினை முடித்து கொடுக்கிறது, நிறைவு செய்கிறது. உங்களுக்கும் வந்து எங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்ததற்கு அகமகிழ்ந்த நன்றியை தெரிவித்து இடம் சார்கின்றோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.